ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த யூடியூப் மூலியமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். காரணத்தில் மீண்டுமாக இந்த ஆராதனைக்குள்ளாக நம் வரும்படியான கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த மாசத்தின் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே 25ஆம் தேதியிலே வரும்படியான கிருபை கர்த்தர் கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தருடைய சமூகத்திலே இந்த நிகழ்ச்சியை ஒப்புக் கொடுத்து இந்த ஆர்வத்தை ஒப்புக் கொடுத்து செபித்து நாம் ஆரம்பிப்போம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நன்றி ஆண்டவரே, நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாக கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியில ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, யூடியூப் மூலமாக கர்த்தாவே எந்தெந்த வீட்டுக்கு இந்த வசனங்கள் ஆண்டவரே வார்த்தைகள் ஜெபங்கள் பாடல்கள் கடந்து போகிறதோ அந்த வீடுகள் எல்லாம் பிரசனம் இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த பயங்கர நாட்களிலே ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டு வருவதற்காக நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி ஆசீர்வதியும், பாடலை ஆசீர்வதியும், வார்த்தைகளை ஆசீர்வதியும். உடைய வசனம் கர்த்தாவே எங்களுக்கு பலனையும் சுகம் ஜீவனியுமாய் கர்த்தர் கொடுத்து வழி நடத்தும். இந்த நிகழ்ச்சி முழுமாய் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பாடலிலே ஒரு பாட புத்தகத்திலே ஒரு பாடலை நாம் பாடுவோம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார், எனக்கு என்ன ஆனந்தம். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தால் இந்த வீட்டில் இருந்தால் நீங்கள் தயவுசெய்து இந்த பாடல்களை என்னோடு கூட நீங்கள் பாடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. 138 இந்த பாட்டு புத்தகத்தில் 138ஆம் பாடல். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார், எனக்கு என்ன ஆனந்தம்.
மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுடைய கிருபையிலே மீண்டுமாக இந்த காலை நேரத்தில் தேவனுடைய சமத்தில் வரும்படியான கிருபை கர்த்தர் கொடுத்த கனமானவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மாசத்தின் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த 25ஆம் தேதியிலே வரும்படியான கிருபையை தேவன் நமக்கு கொடுத்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனையோ பயங்கரமான நாட்களிலே, பயங்கரமான காலத்திலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே தேவன் நமக்கு பலன், ஜீவன், சுகத்தை கர்த்தர் கொடுத்ததற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். 103ஆம் சங்கீதத்திலே இப்படியான வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கடைசி ஞாயிற்றுக்கிழமையாய் இருப்பதனாலே இந்த சங்கீதமானது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான சங்கீதமாய் இருக்கட்டும். அடுத்த சில வசனங்களில் வாசிக்கிறபடி அவர் உன் அக்கிரமை எல்லாம் மன்னித்து, உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, நன்மையால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமனமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மூசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமத்துக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்பட மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்கு கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார். நம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடம் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவளுக்கு பயந்தவன் மேலும், அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளையின் மேல் செய்ய நினைக்கிறவர்கள் மேலே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தம்முடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்து இருக்கிறார். அவருடைய ராஜ்யரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்தை சௌலமாக்கி அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடத்திலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இப்படியாக ஆண்டுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறபடி என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தருக்கு நன்றி செலுத்து. ஏன் நன்றி செலுத்த வேண்டும்? அவர் செய்த சகல உபகாரங்களை நாம் மறக்க கூடாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த பயங்கர நாட்களிலே எல்லாரும் பயத்தோடு கூட ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். பயத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். பயத்தோடு கூட வீட்டில் இருக்கலாம். வெளியில போனாலும் பயம், வீட்டில் இருந்தா பயம், வேலைக்கு போனா பயம், பயம் பயம் என்று சொல்கிற பயத்தோடு கூட நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனா வேதம் சொல்கிறது அவர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபையினாலே நாம் ஜீவனோடு கூட இந்த நாளில் நாம் இருக்கிறோம். அவர் செய்த சகல உபகாரங்களை நாம் மறக்க கூடாது. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்த சில வசனங்களில் வாசிக்கிறபடி உன் அக்கிரமத்தை ஆண்டவர் மன்னித்திருக்கிறார். ஒருவேளை ஏதோ தெரிந்தோ தெரியாமல் ஏதோ பாவங்களை நீங்கள் செய்திருக்கலாம். ஒருவேளை போன வருஷத்துல நீங்க காரியங்களை இந்த உலகத்தில் நாம் பார்த்தோம். 2020 வருஷத்துல ஆரம்பிக்கப்பட்ட இந்த கொள்ளை நோயானது தொடர்ச்சியாய் அப்படியாக உலகத்திலே பரவி அநேக காரியங்களை இந்த உலகத்திலே கொண்டு வந்து அநேக பயத்தையும் மரணத்தையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆனா வேதம் சொல்கிறது இந்த நாளிலே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது குறைகள் இருந்தால், ஏதாவது பாவங்கள் இருந்தால் நீங்கள் இந்த நேரத்திலே அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்து விட்டு விடுகிற ஒரு பிள்ளைகளாய் மாறுங்க. உன் அக்கிரமத்தை ஆண்டவர் மன்னிக்கிறார். நீங்கள் எப்பேற்பட்ட பாவிகளாய் இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை நீங்கள் ஏதாவது தவறான காரியங்களுக்குள்ளாக ஈடுபட்டிருந்தால் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இரக்கத்தை கொடுக்கிறார். உங்களுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா குற்றங்களை தேவன் மன்னிக்க வல்லவனாக இருக்கிறார். இயேசுவின் ரத்தம் உங்களுடைய பாவங்களை சுத்திகரிக்க அது வல்லமுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்படியாக அக்கிரமத்தை மன்னிக்கிறார். நோயெல்லாம் கர்த்தர் குணமாக்குவார். அப்படியாக நீங்க நோய்களை இந்த உலகத்திலே பார்க்கிறோம். பெரிய பயங்கரமான இந்த கொள்ளை நோயானது, இந்த கொரோனா என்று சொல்கிற நோய் இந்த உலகத்திலே விசேஷமாக இந்தியா தேசத்திலே அதிகமாய் பரவிக்கொண்டு எல்லாருக்குள்ளே ஒரு பெரிய வேதனை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறபடி நோயை கர்த்தர் சுகமாக்க வல்லவனாய் இருக்கிறார். நோய்கள் எப்பேற்பட்ட வியாதியோடு கூட இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் இந்த நோய் விதமாக ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கலாம். ஒருவேளை வெளியே போக முடியாதபடிக்கு உன் வீட்டு
அக்க பக்கத்தில் இப்படிப்பட்ட ஒரு வியாதியானது பரவி கொண்டிருக்கிற சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்கள் நோய்களை கர்த்தர் சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். நோயெல்லாம் கர்த்தர் குணமாக்குவார். நீங்கள் எப்பேற்பட்ட வியாதியோடு கூட இருந்தாலும் சரிங்க, இந்த நேரத்திலே ஆண்டவரை விசுவாசிங்க, இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இயேசுவின் அற்புதங்களை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார். இது ஒரு பெரிய காரியமா இல்லை. இந்த கொள்ளை வியாதி ஆண்டவருடைய பார்வையில் ஒன்றுமே இல்லை. இல்ல, இது ஆண்டவர் நிச்சயமாக குணமாக்க அவரால் முடியும். இதை காட்டிலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். கொரோனாவுக்கு தேவனாய் இருக்கிறார். இதற்கு பயந்து கொண்டிருக்கிற அவசியம் இல்லை. நாம் தேவனுடைய வசனத்தை அதிகமாய் நாம் நம்புவோம். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிப்போம். அவர் உன்னுடைய பிராணனை அழிவுக்கு விலக்குவார். உன்னை அழிவிலிருந்து உன்னை மீட்டெடுப்பார். இந்த உன்னுடைய அழிவானது நிச்சயமாய் வராது. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. கர்த்தாவே, நீ உன்னுடைய வார்த்தையில சொல்லி இருக்கிறேன், உன்னுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி நீ காப்பீர் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாவே இயேசுவினுடைய அந்த விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய உயர்ந்த அந்த ஜீவனுள்ள இந்த நாமத்தினாலே நிச்சயமாக நமக்கு அழிவிலிருந்து ஒரு மீட்பு நிச்சயமாய் கிடைக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய கிருபையினாலே, ஆண்டவருடைய இரக்கத்தினாலே நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே அழிவு இல்லை. நிச்சயமாய் மரணம் சந்திக்க கூடாதபடிக்கு தேவன் உங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் தைரியத்தோடு கூட காணப்படுங்க, பயத்தோடு கூட இருக்காதீங்க. தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் தைரியத்தோடு விசுவாசத்தோடு கூட காணப்படுங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறபடி ஆண்டவர் அழிக்க முடியாய் வரல. மரணத்தை கொண்டு வந்தது பிசாசு மூலமாக இந்த உலகத்திலே மரணமானது வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு மனுஷன் பாவம் செய்தனாலே அந்த பாவத்தின் நிமித்தமாக மரணம் இந்த உலகத்தில் வந்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் வேதத்தில் இன்னொரு வசனத்தில் பார்க்கிற நேரத்தில் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவன் இருக்கிறது. நீங்கள் மரணத்துக்குரிய ஒரு பயத்தோடு இருக்க அவசியமே இல்லை. இந்த கொலை நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக மரணம் இல்லை. ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கும், வழி நடத்தும். அநேக வசனங்கள் இந்த 103ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு அவர் நீதியும் நியாயத்தையும் செய்வார். ஒருவேளை ஒடுங்கி இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒடுக்கத்தோடு கூட நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கலாம். இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு நீதியை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில நியாயத்தை அவர் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்க. ஆண்டவர் நிச்சயமாக இரக்கத்தோடு கூட உங்களுடைய குடும்பத்திற்கு அவர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். மோசேக்கு வழியை தெரியப்படுத்தினார். இந்த கொள்ளை நோயின் காலத்திலே ஆண்டவர் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தெரியப்படுத்தி கொண்டு வருகிறார். அநேக வழிகளை கர்த்தர் தெரியப்படுத்தி கொண்டு வருகிறார். இந்த நோய்கள் நிமித்தமாக அநேக காரியங்களை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். இதனால நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருக்கு நம்முடைய வழிகளை ஒப்புக் கொடுப்போம். ஒருவேளை தவறான வழியில் இருந்தால் இன்றைக்கு ஆண்டவருக்கு உங்களுடைய வழிகளை நீங்கள் ஆண்டவருக்கு நேராக உங்களுடைய வழிகளை கொண்டு வாருங்கள். உங்களுடைய வழிகளை ஆண்டவருக்கு நேராக திருப்புங்க. உங்களுடைய வழிகள் பொல்லாத வழிகளாய் காணப்பட்டால் இன்றைக்கு இயேசுவை அறிந்து கொண்டு நல்ல வழியிலே நடக்கும்படியாக ஆண்டவருடைய வழியைக்குள்ளாக நீங்கள் கடந்து வாங்க. அவர் மோசேக்கு தெரியப்படுத்தினார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியப்படுத்தினார். உங்களுடைய வாழ்க்கையில அவர் தெரியப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். வாலிப பிள்ளைகளுக்காக நான் நினைக்கிறேன், வாலிப பிள்ளைகளுக்காக நான் சொல்லுகிறேன், இந்த நேர நிகழ்ச்சி பார்த்துக் கொண்ட எல்லா வாலிப பிள்ளைகள், உங்களுடைய வழிகள் ஒருவேளை பொல்லாத வழிகளாய் காணப்பட்டால் இன்றைக்கு உங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்க. உங்களுடைய வழிகளை ஆண்டவருக்கு ஒப்புவீங்க. அவருடைய வழி நிச்சயமாக ஒரு நித்தியத்துக்கு கொண்டு போகிற வழியாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலே தவறான வழிகள் இருந்தால் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு நல்ல வழியிலே நீங்கள் காணப்படுங்க. நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி. அப்பொழுது உங்களுடைய பாதைகள் செவ்வைப்படும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வழியானது உங்களுடைய வாழ்க்கையில காணப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை எல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு போக முடியாது. என்னை எல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது. ஆகையால் இந்த நல்ல வழியை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. இந்த நல்ல வழிக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. உங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவீங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கீழே வாசிக்கிறோம், அவர் உருக்கமுள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் மன மிகுந்த கிருபை உள்ள தேவன். நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். அவர் இரக்கத்திற்கு அவர் ஐஸ்வர்யவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவரிடத்துல இரக்கம் இருக்கிறது. இரக்கம் என்று சொன்னால் தேவனுடைய நியாய தீர்ப்பை
தடை செய்கிற ஒரு காரியமாக நாம் பார்க்கிறோம். அது தடை செய்து இந்த உலகத்திலே ஜீவனோடு கூட ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொண்டு வருகிறார். அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் இரக்கமுள்ள தேவன். அடுத்த பாகத்தில் வாசிக்கிறபடி அவர் மிகுந்த சாந்தமுள்ள தேவனாக இருக்கிறார். அவரிடத்துல சாந்தம் இருக்கிறது. பொறுமையோடு கூட காணப்படுங்க. ஒருவேளை நீங்கள் டென்ஷனா இருக்காதீங்க, ஒருவேளை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு கூட இருக்காதீங்க. வீட்டில இருந்து வேலை செய்யற பிள்ளைகளுக்காக நான் சொல்கிறேன், வெளியில போய் நீ வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் டென்ஷனோடு கூட இருக்காதீங்க, எந்த விதத்திலும் ஸ்ட்ரெஸ்ஸோடு கூட இருக்காதீங்க. கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் சரிங்க, வேதம் சொல்லுகிறபடி அவர் மிகுந்த சாந்தம் உள்ளவராய் இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதோடு கூட அவர் மிகுந்த கிருபை உள்ள தேவன். நம்ம மேல் அன்பாய் இருக்கிறார், நம்ம மேல் கிருபையாய் இருக்கிறார். எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் தேவனுடைய கிருபை நம்மை தாங்கிக் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்திலே அநேக உதாரணங்களை நாம் பார்க்கிறோம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கிருபை கொடுத்தார். நிச்சயமாய் உங்களுக்கும் அந்த கிருபை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கிருபைக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க. நான் கிருபையோடு கூட இந்த நாளிலே உங்கள் மத்தியில் நிற்கிறேன். இல்லைங்களா, போன வருஷத்துல இதே நிகழ்ச்சிகள் அநேக இடங்களிலே கடந்து போனது. அநேக நிகழ்ச்சிகளை பார்த்தார்கள். அநேகர் இந்த நிகழ்ச்சிகளை கண்டு ஆண்டவருக்குள்ளாக வந்தார்கள். இந்த வருஷத்துல கூட தேவனுடைய தீர்மானம் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், அவருடைய கிருபைக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க. நான் ஜீவனோடு கூட இருப்பது அவருடைய கிருபை. ஜீவனை பார்க்கிலும் உங்களுடைய கிருபை நல்லது என்று சொல்லி நாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டுடைய கிருபைக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க. நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக ஆண்டவர் செய்ய மாட்டார். ஒருவேளை அநேக பாவங்களுக்குள்ளாக இந்த உலகம் கடந்து போய் கொண்டிருக்கிறதுனால தேவன் இப்படிப்பட்ட ஒரு கொள்ளை நோயை இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார். ஒருவேளை இந்த தேசமும் நாம் வேதத்தில் வாசிக்கிறபடி 2 நாளாம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறபடி நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் தேவன் இந்த தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பான். இந்த தேசத்திற்கு ஒரு சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். இந்த தேசத்தில் காணப்படுகிற எல்லா விக்கிரக ஆராதனைகள், கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கிற விடுதலையோடு கூட வருகிற நேரத்தில் கர்த்தர் நிச்சயமாக இந்த தேசத்திற்கு ஒரு சுகத்தை கட்டளையிடுவார். இந்த நிகழ்ச்சி பார்க்கிற எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், நம்முடைய தேசத்தில் காணப்படுகிற இந்த பொல்லாத பாவத்தின் காரியங்கள் அது அகற்ற வேண்டும். எல்லாரும் அதிகமாய் ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா பொல்லாத சத்துருவின் பாவத்தின் கிரியைகள், பாவ காரியங்கள், ரகசியமாய் இருக்கிற பாவங்கள், தெரிந்து செய்கிற பாவங்கள், எல்லா பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க முடியாத கர்த்தாவே நீர் இறங்கும் என்று சொல்லி நாம் எல்லாம் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்வார். வேதம் சொல்லுகிறபடி அவர்கள் தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிற நேரத்தில் கர்த்தர் நிச்சயமாக இந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பார். இந்த தேசத்துக்கு, இந்தியா தேசத்துக்கு ஒரு சேமத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த உலகத்தில் யாருமே அது செய்ய முடியாது. எந்த வேக்சினும் கொடுக்க முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க முடியும். நான் விசுவாசத்தோடு நான் சொல்லுகிறேன், இயேசுவால் மட்டும்தான் இந்த கொள்ளை நோய்க்கு விடுதலை கொடுக்க முடியும். விசுவாசத்தோடு கூட இந்த வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய குடும்பங்களிலே, இந்த தேசத்திலே எல்லாருக்கும் ஒரு பெரிய விடுதலை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தேவனுடைய வசனத்தின்படி விசுவாசத்தை நீங்க ஜெபிக்கிற நேரத்தில் இந்த தேசத்தில் ஒரு பெரிய ஒரு மீட்பை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். எத்தனையோ பேர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நீங்களும் ஜெபத்தோடு கூட காணப்படுங்க. கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். நம்முடைய தேசத்திற்கு ஒரு சுகத்தை கட்டளையிட வேண்டும். அநேக காரியங்கள் இந்த உலகத்தை பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் மரணம் 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 என்று சொல்லி மரித்து ஜனங்கள் அப்படியாய் நரகத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்கள் வேதனையோடு கூட காணப்படுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் மரணம், எங்கு பார்த்தாலும் வேதனை. இந்த வேதனையிலிருந்து நமக்கு ஒரு பலத்தையும் ஒரு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவர் மட்டும்தான் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியும். இந்த கொள்ளை நோயிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் முடியும். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த தேசம் அறிந்து கொள்ளட்டும், இந்த தேசம் விசுவாசிக்கட்டும். கர்த்தர் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். கர்த்தர் நிச்சயமாய் பெரியவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறபடி நம்முடைய பாவத்துக்கு தக்கதாக கர்த்தர் ஒரு காரியம் செய்யல. அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. மேற்கு கிழக்கு எவ்வளவு தூரமோ அவருடைய நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார். ஒருவேளை ஏதாவது குறைகள் இருந்தால் அறிக்கை செய்யுங்க.
விசுவாசிகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பார்க்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரோடு கூட நெருங்கி இருங்க. கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயந்து ஜீவிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் அவருடைய ஆயுசு நாளை கர்த்தர் பெருக செய்கிறார். நீ ஆண்டவருக்கு பயந்து இருக்கிற நேரத்தில் உன்னுடைய ஆயுசு நாட்கள் பெருகும். நீதிமொழிகள் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஒருவன் கர்த்தருக்கு பயந்து இருக்கிற நேரத்தில் அவருடைய ஆயுசு நாளை கர்த்தர் பெருக செய்கிறார். நீ கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் நிச்சயமாய் உடைய ஆயுசு நாட்களை பெருக செய்வார். பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன், குழந்தைகளுக்காக நான் செபிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக எல்லா பிள்ளைகளையுமாய் சுபபலத்தோடு கூட கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்துவார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் இறங்குறார். உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை யாரும் இறங்கவில்லை என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஒருவேளை யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை என்று சொல்லி இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு இறங்குவார். உங்களுடைய வேலைகள் கடந்து போயிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வீட்டில் வருமானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இறங்குவார். நீங்கள் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே, நீ இறங்கும். ஆண்டவரே, என் குடும்பத்தை நீ ஆசீர்வதியும், என் குடும்பத்தின் தேவையை சந்தியும், என் குடும்பத்தில் எல்லா நன்மையை தாரும். கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் இறங்குற தேவன். நம்முடைய உருவம் என்ன என்று ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் யார் என்று ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளை நான் கொடுக்கிற என்னை பற்றி ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். எல்லாரும் பற்றி ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். நம்முடைய உருவம் மண் என்று கர்த்தர் நினைக்கிறார். நாம் எல்லாம் ஒரு நாள் கடந்து போக வேண்டும். இந்த உலகத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிருபையினாலே ஜீவனோடு கூட நாம் காணப்படுகிறோம். எத்தனையோ பேர்கள் மரித்து கடந்து போய் விட்டார்கள். எத்தனையோ ஊழியக்காரர்கள் மரித்து விட்டார்கள். எத்தனையோ விசுவாசிகள் மரித்து விட்டார்கள். எத்தனையோ பேர் கடந்து போய் விட்டார்கள். அது மத்தியில் தேவன் நம்முடைய நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறான். நம்முடைய நாட்கள் ஆண்டவர் கிருபையாய் தந்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சற்று யோசித்து பாருங்க. ஆண்டவருக்காக என்ன காரியங்களை இந்த உலகத்திலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? அவருடைய சுவிசேஷத்தை நாம் கொண்டு போக வேண்டும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு போகிறது நம்முடைய கடமையா இருக்கிறதா நாம் பார்க்கிறோம். ஒருவன் ஆண்டவருடைய காரியங்களை செய்தால், ஊழியம் செய்தால், தேவன் அவனை ஆசீர்வதிப்பார், அவனை கனப்படுத்துவார். நீங்க ஆண்டவருடைய காரியங்களை செய்யுங்க. உங்களுடைய உலக காரியங்களை என்னென்னமோ சேர்த்து வைக்கலாம். ஆனால் ஒரு நாளில் எல்லாம் அழிந்து போகிற ஒரு காரியம். என்ன காரியம்? நீங்கள் இந்த உலகத்திலே காரியங்களை செய்து வைத்தாலும் அது அழிந்து போகிற ஒரு காரியம். ஆனால் கர்த்தருக்காக நீங்கள் வாழுகிற நேரத்தில், கர்த்தருக்காக நீங்கள் செய்கிற நேரத்தில் அது நித்தியமாக இருக்கும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியாக நம்முடைய நாட்களை சற்று யோசித்து பாருங்க. இன்றைக்கு நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன், நாளைக்கு என்ன என்று சொல்லி நமக்கு தெரியாது. நாளைக்கு நாட்கள் பயங்கரமா இருக்கிறது. அதாவது தேசமே ஒரு லாக்டவுன் என்று சொல்கிற ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் ஜீவனோடு கூட இருக்கிறார். உங்களையும் என்னையும் இந்த கடைசி நாட்களிலே இந்த சுவிசேஷத்தை கொண்டு போகும்படியாக தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நாம் இந்த நாட்களில் அமைதலோடு கூட இருந்தால் அது நமக்கு சரிப்படாது. நாம் அமைதலோடு கூட வீடுகளில் இருந்தால் சரிப்படாது. ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். எல்லாம் அழிந்து போகிற ஹாஸ்பிட்டல் இருக்கிற பிள்ளைங்க, பெட்டில படுக்கையில மரணத்துக்குள்ளாக கடந்து போய் இருக்கிற ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபிப்போம். எப்படியாகிலும் அவளுக்கு ஒரு மீட்பை கர்த்தர் கொடுக்கணும். எப்படியாகிலும் அவளுக்கு ஜீவனை கர்த்தர் கொடுக்கணும். ஒருவேளை அவன் மரித்தான், அவன் நரகத்துக்கு போவான். இயேசுவை அறிந்து கொள்ளாமல் அவன் மரிக்கிற நேரத்தில் அவன் நரகத்துக்கு போகிற மனுஷனா இருக்கிறான். நரகத்துக்கு யாரும் போக கூடாதுங்க. நரகத்துக்கு யாரும் போகக்கூடாதபடிக்கு திறப்பின் வாசலில் நாம் நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் வெளுக்காய் நாம் போராடுவோம், ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக சுகத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் யாராவது வியாதியோடு கூட காணப்பட்டால் நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாக நான் சொல்கிற ஒரே ஒரு காரியம், கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாராக. கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாக கர்த்தருடைய அளவற்ற கிருபையினாலே உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற யாராவது கர்த்தர் சுகத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். சொந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு உள்ளாக நீங்கள் முழுமையாக ஒப்பு கொடுங்க, விசுவாசிங்க. அற்புதங்களை நீங்கள் எதிர்பாருங்க. நாட்கள் பொல்லாததாக இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. கடைசி காலத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். மனுஷனுடைய நாட்கள் பயங்கரமாக இருக்கிறது. எவ்வளவு பயங்கரமான காரியம் இந்த உலகத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை அதிக சீக்கிரமாக இருக்கிறது. ஆண்டுடைய வருகை நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நீங்கள் கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கிற ஒரு குடும்பமாய் காணப்படுங்க. ஆண்டவரோடு கூட நெருங்கி இருங்க. கர்த்தருக்கு பயந்திருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயந்த மனுஷன் அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பான். அவனை தேவையை கர்த்தர் சந்திப்பான். அவனுக்கு எந்த நோய் வந்தாலும் சரிங்க, எப்படிப்பட்ட காலமாய் இருந்தாலும் சரிங்க, அவன் வீட்டுல அந்த வாதைகள் அணுகாது. எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் அந்த தேசத்திலே வாதைகளை கொண்டு வந்தார். அந்த 10 வாதைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் 10 வாதையிலே இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு வாதை கூட பாதிக்கவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால் அது கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு கூட இருப்பதனாலே இப்பேற்பட்ட கொள்ளை நோயோ வாதையோ பொல்லாப்போ நேரிடாதபடிக்கு கர்த்தர் நிச்சயமாய் உங்களை
விட மாட்டார். உங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாப்பார். உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு மீட்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அங்கும் இங்கும் நோய் பரவி வந்தாலும் தேவனுடைய வாழ்க்கையிலே அடைக்கலமாய் இருப்பார். நம் சங்கீதம் 46 அதிகாரத்தில் வாசிக்கிறபடி தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் பலனாய் இருப்பார். ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாய் இருப்பார். 7ஆம் வசனத்தை வாசிக்கிறபடி சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க நீங்கள் அப்படியே விட்டு விடாதீங்க. வார்த்தைகளை விசுவாசிங்க, வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள், கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய வசனங்களை கேட்டு அப்படியே விட்டு விடாதபடிக்கு ஆண்டவருடைய வசனத்துக்கு உங்களை தாங்களே ஒப்பு கொடுக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக வாசிக்கிறபடி கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்க. இந்த கடைசி நாட்களில் இருப்பதனாலே கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்க. எது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் இருக்கிறதோ, எது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அதெல்லாம் எடுத்து தூரமாய் எரிந்து விடுங்க. நீங்கள் ஆண்டவருக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளாக காணப்படுங்க. கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஓபேத் ஏதோம் என்று சொல்கிற ஒரு மனுஷன் வீட்டிலே கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி 3 மாசம் இருந்தது. வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த 3 மாசம் அளவு இருக்கிற நேரத்திலே கர்த்தர் அவனையும் அவன் குடும்பத்தார் அனைவருமாய் ஆசீர்வதிச்சார். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் இருக்கிற வீட்டு அந்த வட்டாரத்திலே, அந்த வீதியிலே, அந்த தெருக்களிலே மரணம் இருக்கக்கூடாது, கொள்ளை நோய் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கூட நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே போராடி செவிங்க. கர்த்தர் உங்கள் வீட்டை சுற்றிலுமாக கர்த்தர் வேலை எடுத்து காத்துக் கொள்வார். கர்த்தருடைய கிருபை நிச்சயமாக உங்களை தாங்கும். ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்தார். வேதத்திலே மத்திய சுவிசேஷத்தை வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அதுல எந்த காரியமும் குறைவே இல்லை. ஆண்டவரிடத்தில் வந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இல்லை என்று சொல்லவில்லை. இந்த நேரத்திலே கர்த்தர் நிச்சயமாக இல்லை என்று சொல்கிற காரியம் அல்ல. நாம் போராடி செவிப்போம். கர்த்தர் நிச்சயமாக ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். ஒருவேளை பயத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம், ஒருவேளை நடுக்கத்தோடு கூட நீங்கள் காணப்படலாம். வேதம் சொல்லுகிறது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்துக்குள்ளாய் இருக்கிறவர்களை அவர் மீட்டெடுக்கும்படியாக அவர் நம்முடைய மரணத்தை, அந்த நித்திய மரணத்தை, இயற்கையான மரணத்தை ஆண்டவர் சிலுவையிலே அவர் எடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் உங்களுக்குள்ள இந்த மரண பயம் இருந்தால் இன்றைக்கு தைரியத்தோடு கூட நீங்க வாழுங்க. ஆண்டவர் சொன்னா, நானே உயிர்த்தெழும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் அவன் மரித்தாலும் பிழைப்பான். அது ஒரே ஒரு நம்பிக்கை. விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபித்து இந்த வாரத்தை ஆரம்பிப்போம். இந்த கடைசி வாரமாய் இருக்கிறது. நீங்கள் சோர்ந்து போகாதிருங்க. ஒருவேளை எல்லாம் மூடினாலும் கூட கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் திறப்பார். ஆசீர்வாதங்களுக்கு அது முடிவே இல்லாதபடிக்கு எல்லா திறப்பின் காரியங்களை, வழிகளை கர்த்தர் திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிங்க, பெற்றுக்கொள்ளுங்க. பெரிய காரியங்களை இந்த வாரத்திலே கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தருடைய நாமத்துக்கு சாட்சியாக ஜீவிக்கிற பிள்ளைகளாக இருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை வழி நடத்துவார். ஜெபத்தோடு கூட நாம் முடிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நன்றி ஆண்டவரே, எங்கள் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய சமூகத்தில் கர்த்தாவே இந்த வார்த்தைகளை கர்த்தர் கொண்டு வந்ததுக்காக நன்றி. விசேஷமாய் இதை கேட்கிற எல்லா பிள்ளைகள், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லா பிள்ளைகள், அந்த குடும்பத்திலே உம்முடைய ஆசீர்வாதமும் சுகம் கடந்து போக முடிய நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வசனத்தில் வாசிக்கிறபடி மனுஷன் கர்த்தாவே அப்பத்தினால் மாத்திரமல்ல உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை கர்த்தாவே நீ கொண்டு போனதுக்காக நன்றி. இதை கேட்கிற, இதை பார்க்கிற, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லா குடும்பங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய சுகம், ஜீவன் கட்டளையிட நான் ஜெபிக்கிறேன். எந்த ஆண்டவரே குடும்பத்தில் எந்த பொல்லாப்போ, எந்த வாதையோ, எந்த கொள்ளை நோயோ தாக்காதபடிக்கு நீ பாதுகாத்ததுக்காக நன்றி. இனிமேலும் பாதுகாத்துக் கொள்ளும். நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே இந்த மாதத்தின் கடைசி நாட்கள் வரைக்கும் ஆண்டவரே நீங்களோடு கூட இருந்து ஆண்டவரே புதிய காரியங்களை கர்த்தாவே எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய நான் ஜெபிக்கிறேன். வீட்டில இருந்து வேலை செய்கிற பிள்ளைகள், வெளியில போய் வேலை செய்கிற பிள்ளைங்க, சிசுமாய் குழந்தைகள், வாலிப பிள்ளைங்க, சகோதர சகோதரிகள், வயதானவர்கள் எல்லாருமே பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே இந்த தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிற எல்லா காரியங்களுக்கு கர்த்தாவே நீ விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாத வழிகள் ஆண்டவரே, எல்லா விக்கிரக ஆராதனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த தேசம் இயேசுவின் தேசமாய் மாறட்டும். ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வரும்படி நான் ஜெபிக்கிறேன். மீண்டுமாக நிகழ்ச்சியை பார்த்த எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தூர தேசத்தில் இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லா குடும்பங்கள் ஆண்டவரே எந்தெந்த தேசத்திலிருந்து பார்க்கிறார்களோ அந்தந்த தேசத்திலே அந்த குடும்பங்களை கர்த்தாவே பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தாவே ஆண்டவரே குழந்தைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பிரசவத்துக்காக இருக்கிற குடும்பங்கள், குழந்தைகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுமாய் குழந்தைகளுமாய் நீ பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய அன்பின் கரம் எல்லா குடும்பத்தோடு இருக்கும் ஜெபிக்கிறேன். இந்த வாரம் ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் இருக்கட்டும். விசேஷமாய் இந்த கொள்ளை நோயானது ஆண்டவரே முற்றிலுமாய் அழிந்து போகும்படியாக
காணும்படியாக உம்முடைய நாமத்தினாலே நான் கட்டளை எடுக்கிறேன். கர்த்தர் அற்புதங்களை செய்யும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நிகழ்ச்சியை பார்த்து எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அடிவும் ஐக்கியமும் நம்முடையோடு கூட விசேஷமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்த எல்லா பிள்ளைகளோடு கூட அவருடைய குடும்பங்களோடு கூட என்றும் என்றும் அவருடைய வருகை பரியந்தம் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுவதாக. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோர்ந்து போகாதபடிக்கு இந்த வாரத்தை ஆசீர்வாதத்தோடு கூட நம்ம ஆரம்பிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபை இரக்கம் உங்களோடு உங்களுடைய குடும்பத்தோடு கூட இருக்கும். எந்தவித கொள்ளை நோயோ வாதையோ அணுகாதபடிக்கு, பொல்லாப்பு நேரிடாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.